வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சூப்பரான டீ எப்படி போடலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம எந்த டம்ளர் ஒரு பாத்திரத்தில் அளந்து எடுத்துக்கலாம். பால், தண்ணி எல்லாமே. நான் இந்த டம்ளரில் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு டம்ளர் அளவுக்கு, அதாவது பால் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் சரிசமமாக. இப்போது நான் இதில் ஒரு டம்ளர் தான் பால் எடுக்க போகிறேன். அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை கொஞ்சம் சூடு ஏறட்டும். அதுக்குள்ளே இஞ்சி தோல் சீவி வச்சுருக்கேன் பாதி அளவுக்கு. அதை நல்லா இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் பபுள் வரும்பொழுது அந்த இஞ்சியை அதில் போட்டுடலாம். இப்போது அதில் அந்த சாறுலாம், இஞ்சி சாறுலாம் இறங்கி கலர் லைட்டாக மாறும். அந்த டைமில் ஒரு 2 நிமிஷம் ஆகும் கொதிக்க. அதுக்கப்புறமா டீ தூள் ஒரு ஸ்பூன், நல்லா ஃபுல்லாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற டீ தூள் நல்லா கலர் வரணும், ஸ்ட்ராங் வரணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சில டீ தூள் எவ்வளோதான் போட்டாலும் கலர் வராது. அதனால் நம்ம யூஸ் பண்ணுற டீ தூளை பொறுத்து இருக்குது கலரு. அதுக்கப்புறமா டீ தூள் போட்டு ஒரு நிமிஷம் கழித்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா பால் தண்ணி எடுத்த அளவுக்கே பால் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா பால் கொதிக்காத பால் தான் எடுத்து இதில் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா சர்க்கரை 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது மீடியமில் இருக்கும். கொஞ்சம் இனிப்பு அதிகமாக தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஸ்பூனில் ஒரு 2-3 வாட்டி கலந்து விட்டு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும்ன்ட்டு எடுத்து வடிகட்டிடலாம். இப்போது அவ்வளோதான், சூப்பரான டீ போட்டாச்சு. ரொம்ப ரொம்ப சுவையாக நல்லா நம்ம குடித்தோடனே நல்லா சூப்பராக நம்மளுக்கு சுறுசுறுப்பு வந்துடும். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் டீ. நான் எடுத்த பால் அந்த 2 டம்ளர் ஃபஸ்ட்டு காமிச்சல முக்கால் வந்தது. நல்லா சூப்பரான ஒரு டீ. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.